அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காணொளி எது சம்மந்தமாக அப்படின்னா 2023 வந்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம்ஸோட உடல் தகுதி தேர்வு மற்றும் நேர்காணலில் எவ்வளோ மதிப்பெண் பெற்ற தேர்வர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த காணொளி கொடுப்பதன் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 2025ஆம் ஆண்டு 1299 காலி பணியிடத்திற்கு எழுத்துத் தேர்வு டிசம்பர் 21/12/2025 அன்று வெளியிடப்பட்டது. உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டது. மேலும் பார்த்திங்கன்னா சிஸ்டம் அண்டு சாஃப்ட்வேர் எரர்ஸ் அப்படின்றதுனால அந்த ரிசல்ட் உங்களுக்கு மே 10க்கு அப்புறம் வர வாய்ப்பு இருக்குது. 1:5 ரேஷியோவில். அடுத்த கட்டம் உடல் தகுதி தேர்வு மற்றும் நேர்காணல் இருக்குது. ஸோ ஒரு 7215 நபர்களுக்கு மேலே அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஸோ சென்ற ஆண்டுகளில் நாம் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு காணொலி வாயிலாக எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு உதவும் வகையில் நாம் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம 2023 621 காலி பணியிடங்கள் இருந்தது. 2023 621 எஸ்ஏ எக்ஸாம்ஸோட கால்ஃபர் வந்திருந்தது. அதுக்கான வைவா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, மேலும் பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வில் எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க, எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்றத மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 151 பேஜஸ் இருக்குது. அதில் ஒரு முதல் 5 பேஜஸில் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டாவை பார்ப்பதனால நமக்கு அனலைஸ் பண்ணி இப்போ 621 வேக்கண்ட்டுக்கே இவ்வளோ கட் ஆஃப் வரும்போது நமக்கு 1299க்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மேலும் பார்த்திங்கன்னா கொஸ்டின் மாடரேட் தான், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. அதில் ஹெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருந்தாங்க, தமிழ் கொஸ்டின்ஸ் கேட்கல. மேலும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வழக்கமான கேள்விகள் எதுவுமே இடம்பெறல. ஸோ கொஸ்டின்ஸ் ஓரளவு மாடரேட் தான். எப்பயுமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கட் ஆஃபை பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரன்ஸ் அண்ட் ஐடியா கிடைக்கும். இப்போ முதல் நம்பர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் 11/00/2/11. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 54.50 வாங்கியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஈவெண்ட்டில் 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்க வைவாக்கு டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அடுத்த நபர்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 60 வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க உடல் தகுதி தேர்வில். வைவாவில் பார்த்திங்கன்னா 7.75 வாங்கியிருக்காங்க. 7.75 அப்படின்னு வாங்கியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 79.75 டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. நாட் செலக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்திங்கன்னா வைவாக்கு குவாலிஃபை ஆகலை. ரெண்டாவது பவர் நாட் செலக்டட் ஆகியிருக்காங்க. அங்கே பாருங்கள், மூணாவது நம்பர் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 60 வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. வைவால் 8 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 80 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 58 வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. வைவால் நேர்காணலில் 7 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 77. அவங்க நாட் செலக்டட். அடுத்த நபர் 57.80 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் உடல் தகுதி தேர்வில் முது மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 15க்கு 15. நேர்காணலில் 7 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 79.50 அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ முதல் ஒரு 5 நபர்களில் 79.50க்கு மேலே இருக்கவங்க தான் செலக்டட். அப்போ 79.50 எடுத்தவங்க செலக்டட், 80 எடுத்தவங்க செலக்டட். மேலும் பார்த்திங்கன்னா இங்கே கம்யூனிட்டி ரீதியாக கொஞ்சம் கட் ஆஃப் மாறும். அடுத்து 63 ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுத்திருக்காங்க. வைவால் 5.50 எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் அதில் 0.5 மார்க் வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ அங்கே 84 மதிப்பெண் அப்படின்றது செலக்டடாக ஆகியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 61.50 எடுத்திருக்காங்க. அடுத்த உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. நேர்காணலில் 7 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 80.50 நாட் செலக்டட். அடுத்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 60 எடுத்திருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில். உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. நேர்காணலில் 8 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 80.00 நாட் செலக்டட். அடுத்த நபர் 61.50 எடுத்திருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. நேர்காணலில் 9 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் மார்க்கில் 2 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்பெஷல் மார்க் அப்படின்றது என்எஸ்எஸ் என்சிசிக்கு பி கிரேடு சி கிரேடு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அவங்க 2 மதிப்பெண் கொடுப்போம் தாங்க நான் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் 2 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. டோட்டலாக 84.50 செலக்டட். 84.50 செலக்டட். அடுத்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 59.50 வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் முழுமையான மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. 15 வாங்கியிருக்காங்க. நேர்காணலில் 7.25 மதிப்பெண். டோட்டலாக 81.75 நாட் செலக்டட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 49.50 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்காங்க.
உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 7 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, ஸ்பெஷல் மார்க் என்எஸ்எஸ் என்சிசி போன்றவற்றெல்லாம் 1.5 வாங்கியிருக்காங்க. ஸோ 73 ஓகேங்களா. அவங்க பிசிஎம்மில் வராங்க. ஸோ கட் ஆஃப் வந்து குறையுது, பிசிஎம்மில் கட் ஆஃப் குறையுது, 73க்கு வந்திருக்கு 2023. அடுத்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 61.50 எடுத்திருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 6.75 வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 80.25 நாட் செலக்டட். அடுத்த கேண்டிடேட் 61 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் முழுமையான மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, 15க்கு 15, நேர்காணலில் 9.75 வாங்கியிருக்காங்க, ஸ்பெஷல் மார்க்கில் 0.5 0.5 வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 86.25 செலக்டட், பிசியில் வராங்க. அடுத்து 64 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில், உடல் தகுதி தேர்வில் 10 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 8 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 82 நாட் செலக்டட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில், உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 6.75, ஸ்பெஷல் மார்க்கில் 0.5 வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 82.25 செலக்டர் வாங்கியிருக்காங்க. அதே மார்க் தான், ஆனால் அடுத்த நபர் செலக்ட் ஆகல பாருங்கள். அடுத்து 61 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில், உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், நேர்காணலில் 8.75, கிரேஸ் மார்க்கு ஸ்பெஷல் மார்க்கில் 0.5, டோட்டல் 82.5. அப்போ மேலே இருக்க நபர் கீழே இருக்க நபரும் சேம் மார்க் தான். இங்கே கம்யூனிட்டி வைஸ் வந்து அதே கட் ஆஃப் செலக்டட் அப்படின்றது மாறும். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக அங்கே கட் ஆஃப் மாறும்ப்பா. 82.5 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு, இன்னொரு நபருக்கு கிடைக்கல. ஸோ அங்கே கம்யூனிட்டி வைஸ் மாறும். அடுத்து 60.50 உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், நேர்காணலில் 8 மதிப்பெண், ஸ்பெஷல் மார்க்கு 0.5, டோட்டலாக 81 நாட் செலக்டட். அடுத்த நபர் 61 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்காங்க, 12 உடல் தகுதி தேர்வில் வாங்கியிருக்காங்க, 7 நேர்காணல் வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 80 மதிப்பெண் நாட் செலக்டட். அடுத்த நபர் 61.50 உடல் தகுதி தேர்வில் டபுள் ஸ்டார் வாங்கியிருக்காங்க எல்லா ஈவெண்ட்லேயும், டோட்டலாக 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 9 மதிப்பெண், டோட்டலாக 85.50 செலக்ட் ஆகியிருக்காங்க, செலக்டடு. அடுத்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 60 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, டோட்டலாக வைவால 8.25 வாங்கியிருக்காங்க, டோட்டலாக 80.75 செலக்டட். அடுத்த கேண்டிடேட் 61 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 5 மதிப்பெண், உடல் தகுதி தேர்வில் 5 மதிப்பெண் எடுத்தனால நாட் செலக்டட், அங்கேயே முடிஞ்சு போச்சு, டிஸ்குவாலிஃபை தான். அடுத்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 62 உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், இங்கே டபுள் ஸ்டார் வாங்கலை, ஸோ நாட் செலக்டட். அடுத்த கேண்டிடேட் பாருங்கள் 44வது கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 63.50 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் முழுமையான மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் 15, நேர்காணலில் 7 மதிப்பெண், டோட்டலாக 85.50 செலக்டட். அடுத்த நபர் பாருங்கள் 61 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நாட் செலக்டட் தான். அடுத்த நபர் பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 61 வாங்கியிருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 6.50, அங்கே நேர்காணலில் மதிப்பெண் குறையுது பாருங்கள், நேர்காணலில் மதிப்பெண் குறையுது, ஸோ நாட் செலக்டட், 82.50 நாட் செலக்டட். அடுத்த கேண்டிடேட் வந்து பாருங்கள் 61.50 உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண், நேர்காணலில் 9 மதிப்பெண், சரியான மார்க், நேர்காணலில் 9 மதிப்பெண், ஸ்பெஷல் மார்க்கில் 1 மதிப்பெண், டோட்டலாக 86.50 செலக்டட். அடுத்த கேண்டிடேட் 61.50 உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், நாட் செலக்டட். இந்த 12 மதிப்பெண் அப்படின்னாலே நாட் செலக்டட் தான். அடுத்த கேண்டிடேட் அதே தான். அதுக்கு அடுத்த கேண்டிடேட் பாருங்கள் மெயின் எக்ஸாமினேஷனில் 61.50 உடல் தகுதி தேர்வில் எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் வாங்கி 15 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நேர்காணலில் 82.5, டோட்டலாக 84.75. அடுத்த கேண்டிடேட் 61 மார்க் உடல் தகுதி தேர்வில் எடுத்திருக்காங்க, பட் ஆனால் நேர்காணலில் 7.5 எடுத்திருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் 15க்கு 15 டபுள் ஸ்டார் வாங்கவில்லை முக்கியமான 3 ஈவெண்ட்லேயும், ஸோ அவங்க மார்க் குறையுது, டிஸ்குவாலிஃபை, சாரி நாட் செலக்டட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நபர் அதே தான் 63.50 உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, ஸோ அங்கே நாட் செலக்டட். அடுத்த நபர் ஆப்ஷன் வைவா டிஸ்குவாலிஃபை கொடுத்துட்டாங்க. அடுத்த நபர் வந்து பார்த்திங்கன்னா 60.50 ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கியிருக்காங்க, முழுமையான மதிப்பெண் 15க்கு 15 உடல் தகுதி தேர்வில், வைவால நேர்காணலில் 8.50, ஸோ 84.5 எங்கே வருது அப்படின்னா ஸ்பெஷல் மார்க்குக்கு வருது, ஸோ அவர் செலக்ட் ஆகிறாரு. அடுத்த கேண்டிடேட் 62.50 பட் ஆனால் உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, ஸோ நாட் செலக்டட். அடுத்த நபர் அதே தான் மெயின் எக்ஸாமினேஷனில் 58 வாங்கியிருக்காங்க, பட் ஆனால் உடல் தகுதி தேர்வில் 12 மதிப்பெண், நாட் செலக்டட். அடுத்த கேண்டிடேட் பாருங்கள் 62 மதிப்பெண் மெயின் எக்ஸாமினேஷனில் எடுத்திருக்காங்க, உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண் எடுத்திருக்காங்க, ஸோ அந்த இடத்துல அவங்க செலக்டட் ஆகிறாங்க. உடல் தகுதி தேர்வில் 15 மதிப்பெண் எடுத்தாலே நான் செலக்டட்.
8.50 நேர்காணல் வாங்கியிருக்காங்க. 1 மதிப்பெண் ஸ்பெஷல் கிரெடிட் மார்க்குக்கு வந்திருக்கு. அடுத்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா 56.50. இங்கே வந்து 56ன்றது கொஞ்சம் மார்ஜின் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே நாட் செலக்டர்னு தான் வரும். ஏன்னா 60க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் இங்கே மதிப்பெண் கிடச்சிருக்கு. ஸோ 56.50 வைவாவில் 7.25 வாங்கியிருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஸோ 79.75 நாட் செலக்டட் ஆகியிருக்காங்க. அடுத்த நபர் 56.50 உடல் தகுதி தேர்வில் 9 மதிப்பெண். ஸோ அங்கே டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. வைவாக்கே அவங்க குவாலிஃபை ஆகலை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 60 நபர்கள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் இருக்கிறத பார்ப்போம். இங்கே நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன, ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேயும் நல்லா பண்ணி முக்கியமான 3 ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் வாங்கினா மட்டும்தான் உங்களால் வைவா அட்டன் பண்ண முடியும், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும். மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.